ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலிட்டி சிலபஸஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் போன வீடியோவில் நம்ம பாராளுமன்றத்தில் மக்களவை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மாநிலங்களவை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? மாநிலங்களவை. இப்போ மாநிலங்களவையினுடைய அதிகபட்ச உறுப்பினர்கள் 250 பேர் இருக்கலாம். அதே நேரம் மக்களவையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 552 பேர் அதிகபட்சமாக இருக்கணும். அதே போல் இங்கே 250 பேர். சரிங்களா? அதே போல் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்து 238 உறுப்பினர்கள் எடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஒரு 12 பேரை நியமனம் பண்ணுவாங்க. அதாவது கலை இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஒரு கலையில் சாதனை பண்ணவங்கள ஒரு 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆனால் இந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் 238 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதில் அங்கே நார்மலாக எல்லா யூனியன் பிரதேசங்களிலிருமே 20 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் மாநிலங்களவையில் அப்படி கிடையாது. அதாவது மாநிலங்களவையில் யூனியன் பிரதேசத்திலிருந்து மொத்தமே 3 யூனியன் பிரதேசத்திலிருந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? யாருன்னா டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர், அந்த 3 மாநிலங்களிலிருந்து மட்டும்தான் மாநிலங்களவையில் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அந்த 3 யூனியன் பிரதேசத்தில் மட்டும்தான் மக்கள் தொகை மற்ற யூனியன் பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் மாநிலங்களவைக்கு மட்டும் இந்த 3 யூனியன் பிரதேசத்துலேருந்து மட்டும்தான் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். அப்போது மக்களவையின் தலைவர் யார்? பிரதமர். மாநிலங்களவையின் தலைவர் குடியரசு துணைத் தலைவர். அதே போல் தற்போது 245 எம்பிக்கள், அதாவது மொத்தம் 250 பேர் இருக்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 245 பேர் இருக்காங்க. சரிங்களா? அங்கே எவ்வளோ பேர்? அங்கே 552, மக்களவையில் 552 பேர் இருக்கலாம். ஆனால் தற்போது எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 545 பேர் இருக்காங்க. வயது 30. மக்களவையில் 25 வயது இருந்தாலே போட்டியிடலாம். ஆனால் மாநிலங்களவையில் 30 வயது இருந்தால் மட்டும்தான் போட்டியிட முடியும். அதே போல் ஃபஸ்ட்டு பாராளுமன்றம் அமைச்சதுக்கப்புறமா இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை கூட்டம் எப்போ வச்சாங்கன்னா 1952 மே 13 வச்சாங்க. இதில் தமிழ்நாட்டிற்கு மாநிலங்களவைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா 18. ஆனால் மக்களவையில் எத்தனை தொகுதி? 39 தொகுதி. நீங்கள் இப்படி படிக்கும்போது மக்களவையும் மாநிலங்களவையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் தமிழ்நாட்டுக்கு மக்களவையில் 39 இடம் கொடுத்தாங்க. இப்போ இங்கே மாநிலங்களவைக்கு எத்தனை இடம் கொடுத்துருக்காங்கன்னா 18 இடம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் 4வது அட்டவணை மாநிலங்களவையில் மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி கூறுகிறது. அதாவது மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி எந்த அட்டவணையில் சொல்கிறாங்கன்னா 4வது அட்டவணையில் சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க. தென் பதவிக்காலம் பார்க்கலாம். அதாவது இது ஒரு நிரந்தர அவை. நான் சொன்னேன் மக்களவையை பிரதமர் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா மக்களவையை கலைச்சிடலாம். ஆனால் மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, இதை நம்ம கலைக்கவே முடியாது. சரிங்களா? தென் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள். அதாவது 1/3 உறுப்பினர்களை 1/3 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓய்வு பெறுவார்கள். சரிங்களா? அதாவது அவங்க இந்த மாநிலங்களவையில் 2 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே எடுத்துகிட்டு புது உறுப்பினர்கள் போடுவாங்க. ஒரு பங்கு எடுத்துகிட்டு இந்த ஒரு பங்கு உறுப்பினர்களை புது உறுப்பினர்களாக போடுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும். தென் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 வருஷம், 6 இயர்ஸ். சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 வருஷம். அப்புறம் நம்ம இப்போ மாநிலங்களவையில் யாரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோன்னு பார்க்கலாம். ஏன்னா மக்களவையில் மக்கள்லாம் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. அதே நேரம் மாநிலங்களவையில் உறுப்பினர்களை எப்படி யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மாநில சட்டமன்றங்களான தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்வு. அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் எல்லா மாநிலத்திலையும் எலெக்ஷன் நடக்குது இல்லையா? எம்எல்ஏக்களை நம்ம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க போய் மாநிலங்களவை உறுப்பினர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்போ மாநிலங்களவையில் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறா? மாநில சட்டமன்றங்களான தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்வு. சரிங்களா? தென் யூனியன் பிரதேசங்களின் ராஜ்யசபா. அதாவது நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டே, யூனியன் பிரதேசங்களிலிருந்து மட்டும் டெல்லி, புதுச்சேரி, காஷ்மீர் 3 யூனியன் பிரதேசத்தில் உள்ளவங்க மட்டும்தான் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும். சரி, இப்போது மாநிலங்களவையினுடைய அதிகாரங்களை பார்க்கலாம். விதி 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் நாடாளுமன்றம் சட்ட இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். அப்போது மாநிலங்களவை மாநில பட்டியலில்
நாடாளுமன்றம் சட்ட இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். சரிங்களா? தென் விதி 312 படி அனைத்து புதிய இந்திய தேர்வாணத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அளிக்க முடியும், அதிகாரம் அளிக்க முடியும். அதாவது நாடாளுமன்றம் நினைச்சாங்கன்னு வைங்களேன், நம்ம இப்போ யூபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம்லாம் இருக்குல்ல, அதே போல் நாடாளுமன்றம் நினைச்சாங்கன்னா நமக்கு ஒரு ஜாப்க்காக ஒரு புதிய தேர்வாணையத்தையே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புதிய தேர்வாணையம்னா ஐஏஎஸ், அதாவது இருக்கிறதுலே ஐஏஎஸ் தான் வந்து பெரிய பதவி, அப்படி தானே கவர்மெண்ட் எக்ஸாமில், அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. I312 நடுவில் ஐ இருக்குது, அதை ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஏஎஸ்னால் 3 லெட்டர், அப்போது ஃபஸ்ட்டு 3 அதுவும் ரெண்டாவது வந்து 1 வரும், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா? அதே நேரம் மக்களவையின் தலைவர் யாருன்னா பிரதமர். தற்போது வந்து துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தன்கர். சரிங்களா? இது எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து மக்களவை மாநிலங்களவை சமநிலையில் உள்ள இடங்கள், அதாவது மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேம அதிகாரம் என்னெல்லாம் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்கம் செய்தல். குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுக்க வந்து பதவி நீக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்குமே அதிகாரம் உண்டு. அதே போல் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களுக்கு அனுமதி அளித்தல். அப்போ குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு அவசர சட்டம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு மக்களவை மாநிலங்களவை 2 பேருமே வந்து ஒத்துக்கணும். யாராவது ஒரு ஆள் ஒத்துக்கலனாலும் குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டத்தை கொண்டு வர முடியாது. அதே போல் அரசியல் அமைப்பு திருத்த மசோதா அறிமுகப்படுத்துதல். இப்போ ஒரு திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. இப்போ நிறைய சட்ட திருத்தம் பார்க்குறோம்ல, 72வது சட்ட திருத்தம், அந்த மாதிரி 46வது சட்ட திருத்தம், அந்த மாதிரி நிறைய சட்ட திருத்தம் கொண்டு வராங்கல்ல. இந்த சட்ட திருத்தம் மசோதா கொண்டு வரதுக்கும் மக்களவை மாநிலங்களவை 2 பேருமே சேர்ந்து மட்டும்தான் செய்ய முடியும். சரிங்களா? 2 பேருமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு சட்டத்தை நம்ம திருத்த முடியும். அதே போல் குடியரசுத் தலைவரின் 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு ஒப்புதல் அளித்தல். அதாவது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை, இந்த 3 அவசர நிலைகளுக்குமே வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து அறிவிப்பார். ஆனால் மக்களவை மாநிலங்கள் 2 பேருமே வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். சரிங்களா? அதாவது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய அவசர நிலை 352, மாநில அவசர நிலை 356, நிதி அவசர நிலை 360. இந்த நிதி அவசர நிலை இது வரைக்கும் அவங்க போட்டதே கிடையாது. அதே நேரம் தேசிய அவசர நிலையை வந்து ஒரு 3 வாட்டி தான் போட்டிருக்காங்க. 1962, 71, 1975. ஆனால் மாநில அவசர நிலை இது வரைக்கும் நிறைய டைம் போட்டுட்டாங்க. 360 நிதி அவசர நிலையெல்லாம் வந்து நமக்கு இது வரைக்கும் போட்டதே கிடையாது, நடைமுறைப்படுத்தினதே கிடையாது. அப்புறம் மக்களவை உடனான சமமற்ற நிலை. இப்போ மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் உள்ள சேம் அதிகாரம் என்னெல்லாம் பார்த்துட்டோம். தென் மக்களவை உடனான சமமற்ற நிலை 2 பேருக்கும் எது ஒத்து போகாமல் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது 2 பேருக்கும் சமமற்ற நிலையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிதி முன் வரைவானது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் பண்ண முடியாது. தென் மாநிலங்களவை நிதி முன் வரைவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ முடியாது. ஆனால் மாநிலங்களவை நிதி முன் வரைவை 14 நாட்களுக்கு காலதாமதம் செய்யலாம். அதாவது ஒரு நிதி முன்வரைவை வந்து மக்களவை வந்து மாநிலங்களவைக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஆனால் நிதி மசோதாவை மட்டும் மாநிலங்களவை எதுவுமே செய்ய முடியாது. அவங்க முடிஞ்சால் 14 நாள் வந்து அவங்கக்கிட்ட வச்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே அவங்க எதுவுமே பண்ண முடியாது. 14 நாள் கழிச்சு அந்த சட்ட மசோதா இவங்க சைன் பண்ணாமையே சட்டமாயிரும். அப்புறம் வந்து ஒரு முன்வரைவு பண மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. அதாவது இது வந்து பண மசோதாவை வந்து தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து மக்களவை சபாநாயகருக்கு மட்டும்தான் உண்டு, மாநிலங்களுக்கு கிடையாது. தென் இரு அவைகளின் கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகரே தலைமை தாங்குவார். சரிங்களா? 2 அவையும் சேர்த்து கூட்டம் கூட்டுறாங்களா நாடாளுமன்றத்தில், அதுக்கு சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்க. தென் மக்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. சரிங்களா? மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் வேறு எதுவுமே அவங்க பண்ண முடியாது. ஏன்னா நிதி சார்ந்து எல்லாமே மக்களவை தான் முடிவெடுப்பாங்க. தென் எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவை மேற்கொள்ள முடியாது. சரிங்களா? எந்த ஒரு அமைச்சருக்கும் எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவை மேற்கொள்ள முடியாது, மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். ஓகேவா? தென் அரசியலமைப்பில் திருத்தும் நடவடிக்கையை பற்றி பார்க்கலாம். அரசியலமைப்பில் திருத்தும் நடவடிக்கையை பற்றி பகுதி 20ல் 368வது விதியில் சொல்கிறாங்க. சரிங்களா? நான் பகுதி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் பகுதியும் அட்டவணையும் நீங்கள் ஃபஸ்ட்டே படித்து வச்சிட்டிங்கன்னா தென் உள்ளே வந்து படிக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆமாம், பகுதி 20ல் வந்து அரசியலமைப்பில் திருத்தும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் பகுதி வீடியோவும் அட்டவணை வீடியோவும் ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க.
திருத்தும் நடவடிக்கைகளை என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 3 முறைகளில் திருத்தும் நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. சட்டமன்றத்தின் தனி பெரும்பான்மை, ஏதாவது ஒரு நிதியை வந்து திருத்துறாங்கன்னா, இப்போ நாடாளுமன்ற அவைக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பாதிக்கு மேல் உள்ளவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். தென் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை, அவையின் மொத்த உறுப்பினர்களில் 50% மேலே வருகை இருக்கணும். அதில் 1/3 உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். சரிங்களா? தனி பெரும்பான்மையில் வந்து பாதிக்கு மேல் வந்தால் போதும். அதே நேரம் சிறப்பு பெரும்பான்மையில் வந்து 15% மேலே வந்திருக்கணும். அதில் வந்து 1/3 பேர் வந்து அதாவது 1 இல்லை 2, சரிங்களா, 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். தென் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலும், அதாவது இதில் வந்து திருத்தும் நடவடிக்கையில் வந்து 50% மேலே வருகை இருக்கணும், 2 பங்கு பேர் வந்து ஆதரவு கொடுக்கணும். சட்டமன்றத்திலேருந்து பாதிக்கு மேலே, அதாவது 28 மாநிலங்களில் உள்ள சட்டமன்றத்திலேருந்து 28 மாநிலங்களில் வந்து பாதி மாநிலங்களில் உள்ளவங்க வந்து சட்டமன்றத்தில் உள்ளவங்க வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். சரிங்களா? தென் முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம். நாடாளுமன்றம் சார்ந்த இதர விதிகள் ஏதாவது முக்கியமாக இருக்குன்னு தான் பார்க்கலாம். விதி 120 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற அலுவல் மொழியை ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் தாய்மொழியில் அங்கே போய் பேசலாம். அப்போது நாடாளுமன்றத்தினுடைய அலுவலக மொழி என்னென்னா ஹிந்தியும் இங்கிலீஷும். சரிங்களா? ஆனால் அங்கே போயிட்டு நம்ம வந்து அவங்கவங்க தாய்மொழியில் பேசிக்கலாம். ஆனால் அலுவலக மொழி வந்து என்னென்னா ஹிந்தியும் இங்கிலீஷ் தான். சரிங்களா? 120வது விதி வந்து நாடாளுமன்றத்தின் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது. தென் விதி 100 என்ன சொல்லுதுன்னா, அவைகளில் மசோதா வாக்கெடுப்பு சமநிலையில் உள்ளபோது வாக்களிக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இப்போ பாருங்க, இப்போ வாக்கெடுக்கும் சமநிலையில் 2 கட்சியுமே சமமான வாக்கு வச்சுருக்காங்கன்னா, அதில் வந்து லாஸ்ட் ஏதாவது ஒரு வாக்கு போட்டால் தான் 2ல் ஒரு ஆளுன்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியும். அந்த நேரத்தில் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு ஓட்டு போடணும். அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றதை அறிவிப்பாங்க. அதை சொல்கிற விதி என்னன்னா விதி 100. தென் பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து முதல் 1 மணி நேரம் வந்து கேள்வி நேரம். சரிங்களா? தென் கேள்வி நேரம் முடிஞ்சப்புறம் பூஜ்ய நேரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற கூட்டத்தில் முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம், அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நேரம் வருதுன்னா பூஜ்ய நேரம் வரும்னு சொல்லுங்கள். சரிங்களா? பூஜ்ய நேரம் வரும், அதான் சரி. அதை வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960 ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் நிதிநிலை அறிக்கையெல்லாம் எப்போ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போ நடக்கும்னா பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு ஆகஸ்ட். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். சரிங்களா? அப்போது என்னது, பாராளுமன்றத்தில் வருஷத்தில் 3 டைம் கூட்டம் நடக்குது. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரியிலேருந்து மேலே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு ஆகஸ்ட், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். அப்புறம் பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட்டாக உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர் நடத்த மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு எண்ணிக்கை இருக்க வேண்டும். இப்போது இந்த 3 கூட்டத்தொடரும் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன். ஏன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து வருஷத்தில் 3 வாட்டி நடக்குது. இப்போ ஒரு கூட்டம் நடத்தணும்னா மக்களவை மாநிலங்களவை 2மே சேர்த்து இப்போ கூட்டம் நடத்த போகிறாங்கன்னா 2 அவையுமே சேர்த்து 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து நம்ம பாராளுமன்றத்துக்கு போனால் மட்டும்தான் அங்கே கூட்டம் நடத்த முடியும். சரிங்களா? இதுக்கு கம்மியாக போனால் அங்கே கூட்டம் நடத்த முடியாது. சரிங்களா? இது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களவை மாநிலங்களவை இரு அவையில் உள்ள உறுப்பினர்களுமே சேர்த்து 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வருகை புரிந்தால் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் கூட்டம் நடத்த முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிச்சு பாராளுமன்றம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து மாநில சட்டமன்றம் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம மக்களவை மாநிலங்களவை பற்றி பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம மாநில சட்டமன்றத்தில் போயிட்டு சட்டமன்ற பேரவையும் சட்டமன்ற மேலவைன்னு சொல்லி எப்படிலாம் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.